ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்கிருக்கின்ற தலைப்பு வானம் திறந்த சில சந்தர்ப்பங்கள். வானம் திறந்த சில சந்தர்ப்பங்கள். முதலாவது, இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறந்தது. இரண்டாவது, ஸ்தேவான் துன்புறுத்தப்பட்டு மரணம் அடையும் போது வானம் திறந்தது. இது அப்போஸ்தலர் 7 அதிகாரம் வசனம் 54 முதல் 60 வரை. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது மத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம். மூன்றாவது, பேதுரு ஜெபம் பண்ணும்போது வானம் திறந்தது. அப்போஸ்தலர் 10 வசனம் 9 முதல் 12 வரை. நான்காவது, யோவானுக்கு வானம் திறந்தது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 1 வசனம். ஐந்தாவது, யாக்கோபுக்கு வானம் திறந்தது. இது ஆதியாகமம் 28 அதிகாரம் வசனம் 12 முதல் 17 வரை அடங்கியுள்ள பகுதியில் காணப்படலாம். ஆறாவது, எசேக்கியேலுக்கு வானம் திறந்தது. எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனம். இந்த வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.